ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோக்லா லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முருகர் கோவிலுக்கு போயிருந்தோம். அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவனேஷ் தான் வந்து என்னை கூப்பிட்டு போடா அப்படின்னு இருந்தேன். சரி சொல்லிட்டு அப்படியே அபியவும் கூப்பிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவனேஷ் வந்து கூப்பிட்டு போயிருந்தான். இது வந்து நான் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருந்தது வந்து எங்கள் அக்காவோட வீடு, எங்கள் பெரிய அக்காவோட வீடு. அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடினா அந்த சுகமே தனி சுகம்தான். சூப்பராக இருக்கும். அந்த ஊஞ்சலில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஆடிக்கிட்டு நான் போய் படுத்தா உடனே தூங்கிடுவோம். அதுவும் வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஊஞ்சல். அதனாலே நான் போகும்போதெல்லாம் உட்காந்து ஆடிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே அபியும் பவனேஷும் கிளம்பிட்டாங்க. சரி சொல்லிட்டு 3 பேர் கிளம்பி போயிட்டு அப்புறம் அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிளம்பி போயிருந்தோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, ஐஓசி இருக்குல்ல, ஐஓசி பவர் ஹவுஸ் பிரிட்ஜுக்கிட்டே இருக்குது இந்த கோவில். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான கோவில். இங்கே வந்து எப்போவுமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் பால் காவடி, பன்னீர் காவடி, தேர் இழுப்பாங்க, அளவு குத்துவாங்க. சில பேர் பெரிய பெரிய வேல்லாம் குத்தி தன்னோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதே மாதிரி கூட்டம் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல கூட்டமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க, எல்லாம் அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க. நீர் மோர் பந்தல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. போயிட்டு வர சாமிக்கு வந்து காலில் தண்ணி ஊற்றுவாங்க, மேலெலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிராண்டாக விமர்சையாக பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அந்த ஐஓசியே வந்து ரொம்ப களை கட்டும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய திருவிழாவாக இந்த திருவிழா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கடவுள் மேலே வந்து எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கும்போது அவங்களோட வேண்டுதல் வந்து இப்படிலாம் நிறைவேற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் அன்றைக்கி. எவ்வளோ பெரிய வேலு. சின்ன குழந்தைந்து பெரியவங்க வரைக்கும் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எல்லா காவடியும் எடுத்துகிட்டு நல்லா சந்தோஷமாக அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. முருகர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கடவுளாக இருக்கார். இந்த சின்ன குழந்தை வந்து காவடி எடுத்துகிட்டு போகிறாரா, பின்னாடியே இந்த இது பாருங்களேன், இந்த எந்த ஒரு அளவு எவ்வளோ பக்தியோடு அவங்க சாமி கும்பிட்றாங்கன்னு நினைக்கும். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு அளவுக்கு இதுவாக இருக்குது. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து காலையில் ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 4 மணி வரைக்குமே இது மாதிரி அவங்க வேண்டுதல் வந்து எல்லாம் செலுத்திட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன், போயிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன், தங்கச்சிக்கிட்ட வா போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உன் கூட வந்தாலே இதுதான் தொல்லை, எது ஒன்றுமே வந்து உருப்படியாக பார்க்க விட மாட்டேன், நீ வேணால் போ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரிப்பா நீ நல்லபடியாக பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அபி, பவனேஷு, தங்கச்சி அவங்களாம் நின்று லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்தாங்களாம். நாங்கள் போனதே வந்து ஒரு 12-12:15 போல் தான் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். சரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்து அப்பா ஃபோன் பண்ணியிருந்தார், வாப்பா கடைக்கு அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டு நம்மளாம் அப்படியே கோயில் சாமிலாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நான் கிளம்பும்போது எதிரில் வந்து மூலவர் வந்துட்டு இருந்தார். சரி சொல்லிட்டு மூலவரை பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டு விபூதி கொடுத்தாங்க. விபூதிலாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம்.
ஒரு ஒரு இதுவும் எவ்வளோ அழகழகாக டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வராங்க. அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து பசினே ஒரு இது இருக்காது. அவ்வளோ வந்து ஒருத்தர் அவங்க இதுக்காக வேண்டுதலுக்காக ஒன்று ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. ஜூஸ் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, இளநீ கொடுப்பாங்க, தண்ணி, சில பேர் ஃபுட்டுலாம் தருவாங்க. நல்லாயிருக்கும் இந்த திருவிழா. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போய் பாருங்கள். இங்கே ஐஓசி பக்கத்தில் இந்த சரௌண்டிங்கில் வந்து மிகப்பெரிய திருவிழாவாக வந்து இது கொண்டாடுவாங்க. நீங்கள் எங்கேயாவது கிட்டக்கே இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. இவரோட வேண்டுதல்லாம் பாருங்கள் எப்படி இருந்தது. அவங்க முதுகில் வந்து அளவு குத்திட்டு பின்னாடி வந்து அந்த இளநியை வந்து இழுத்துட்டு போகிறது. எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வந்து காவடி, பால் குடம்லாம் எடுத்திருந்தாங்க. இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கவங்களாம் கூட நான் நிறைய பேரை பார்த்துருந்தேன். சொந்தக்காரங்களும் இருந்தாங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த இதுவும் பாருங்களேன், உடம்பு ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு காட்டுறதாவது கொஞ்சம் இருந்து, இது வந்து உடம்பு ஃபுல்லாக நிறைய இருந்து ஒரு 108 அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் மித்ராவுக்கு கால் வலி வந்துடுச்சு. அந்த அம்மா, எனக்கு வந்து நீங்கள் மண் வாசனை வச்சு தரீங்களா, நான் ஓரமாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எனக்கு நீங்கள் ஃபோனில் மண் வாசனை வச்சுட்டாங்க, நான் ஓரமாக உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இவங்க இதெல்லாம் பண்ணும்போது என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடினது என்னென்னா, இவங்க வந்து தன்னோட வேண்டுதலை வந்து உனக்கு இப்படிலாம் நிறைவேற்றி வைக்கிறாங்க. அவங்க என்னென்ன வேண்டியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீ பண்ணி கொடுக்கணும் முருகா அப்படி சொல்லிட்டு நான் மனசார எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். முருகர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து நல்ல பலனை கொடுக்கணும். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இந்த பாட்டுமே வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருந்தது. நம்ம அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருவாங்கள்ல, அதனால் பாட்டை கட் பண்ணிவிட்டு அதுதான் நான் பேசிகிட்ருக்கேன். இந்த குட்டி பையன்லாம் அழகாக வேல் எடுத்துகிட்டு போகிறாரு. நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒருத்தர் கொண்டு வரதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஒருத்தர் போனார், அது எவ்வளோ பெரிய வேல். அதை மடித்து அப்படி உள்ளே வச்சு கொண்டு போகிறாங்க. எனிவே முருகா, இவங்க நினச்சது எல்லாமே நடக்கணும். இந்த வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.